வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இது வரைக்கும் ஒவ்வொரு முகூர்த்தமுக்கும் குறைஞ்சது 5 மேக்கப்பாச்சும் நம்மளுக்கு வந்து புக் ஆகுங்க. எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டும் வந்து நம்மளுக்கு மேக்கப் புக் ஆகுது. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 3 பிளேஸ்ல இருந்துமே நம்மளுக்கு வந்து மேக்கப் புக்கிங்ஸ் வந்துருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருவாயூரில் ஒரு மேக்கப் வந்து நம்மளுக்கு வந்து புக் ஆகிருக்குது. அப்புறம் சேலமில், அதுவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேலமில் மட்டுமே 2 பிரைடு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து 2 மேக்கப்புமே புக் ஆகிருக்குதுங்க. இதோட கர்நாடகாவிலேருந்து பிரைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மாப்பிள்ளை வந்து துபாய், அங்கேருந்து நம்மளுக்கு புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் கல்யாணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கள்ளக்குறிச்சி, அங்கேயும் நம்மளோட டீம் வந்து கிளம்பியாச்சு. எல்லா ஒர்க்குமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். 3 ஸ்டேட்டுக்கு வந்து பேக்கிங் இது மாதிரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம். எவ்வளோ வருஷமாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிற ஸ்ட்ரகிளுக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் இப்போல்லாம் பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு நாள். இப்போ எவ்வளோ புக்கிங்ஸ் வந்தாலும் நம்ம டீம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டுக்கான பேக்கிங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போகிறக்கு எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். எல்லாத்தையும் விட சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் வந்து நாம் இருக்கிறோம். திருப்பூரில் மேக்கப் புக்கிங் ஆகும்போது ஒரே நேரத்தில் திருப்பூரில் 3-4 மேக்கப் கூட புக் ஆகும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சேலமில் நம்மளுக்கு ஒரே நேரத்தில் 2 புக்கிங் ஆகிருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர் பிரைட், அவங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் புக் பண்ணிட்டாங்க. அதே டேட்டில் இன்னொரு டாக்டர் வந்து கேட்டாங்க, கிருஷ்ணவேணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து புக் ஆயிடுச்சு அதே டேட்டுக்கு, ஆனால் சேலமில் தான் புக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க எந்த பிளேஸ் அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் வின்ஸ்டர் கேஸ்டலில் எங்களுக்கு புக் ஆகிருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அக்கா, அந்த பிளேஸ்லேருந்து எங்களோட பிளேஸ்க்கு ஒரு 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு, டைமிங் மட்டும் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களே வந்து சொன்னாங்க. டைமிங் பார்த்திங்கனாலும் 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைமிங்காக தாங்க இருந்துச்சு. ஸோ 2 பிரைடையுமே நம்மளால் ரெடி பண்ண முடியும். அதனால் 2 புக்கிங்குமே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ சேலமில் இருக்கிற ஃபஸ்ட்டு புக்கிங்காக நாங்கள் வந்தாச்சுங்க. அப்படியே நடங்க. 214 சேலமில் இருக்கிற ஹோட்டல் வின்ஸ்டர் கேஸ்டல் இப்போ வந்தாச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்போடு இந்த ஹோட்டல் இருந்துச்சு. ரொம்ப பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி பூட்டு, கதவு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குட் கேர்ள். சந்திரமுகி, குலசேகரன் வீடு தெரியுதா? இப்போ நம்மளோட பிரைட் அருணா வந்துட்டாங்க. அவங்க கேட்டது ரொம்ப நீட்டான சட்டிலான ஒரு லைட்டான ஸ்மோக்கியாக இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க காஸ்டியூமும் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுத்தாச்சுங்க. கண்ணு க்ளோஸ் பண்ணுங்க, ஓப்பன். கைக்கு போடணும், கீழே இருக்கு. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. லட்சுமி ரெடியாவு. இன்ஸ்டால பார்த்து பண்ணால் ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இங்கே தான் 10 நிமிஷமும் பார்க்க வச்சு எல்லாருக்கும் பார்த்துருக்கேன். ஓகேடா, ஸ்கேல்ப் கவரேஜ். ஓகே மேம், ஓகே, நைஸ், வெரி நைஸ். போட்டு என்ன பண்ணலாம்? போட்டு நீங்கள் அதை வச்சு மட்டும் காமிங்க. ஓகே, சின்னதாக வச்சு காட்டுங்க. கொஞ்சம் மேலே பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக ஒரு சட்டிலான லுக்கில் வந்து நம்ம அருணா ரெடி ஆகிட்டாங்க. இது இவங்களோட ஃபஸ்ட் மேக்கப்புங்க. இன்னும் இவங்களுக்கு வந்து 2 மேக்கப் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் முகூர்த்தமும் அவங்களோட ரிசப்ஷனுக்கும் வந்து இன்னும் மேக்கப் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கான கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக மேக்கப் தாங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம். இவங்க நம்மளோட ஒர்க்கை யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்து தாங்க வந்து புக் பண்ணாங்க. இந்த ஒர்க் அவங்க கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனி வரப்போகிற மேக்கப்லாம் பார்க்குறக்கு நானும் வந்து ஈகராக தான் இருக்கிறேன். இனி வந்து அந்த மேக்கப்பும் நம்ம எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய்ட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நம்மளோட டீமோடு வந்து இங்கே நம்ம வந்து டின்னர் சாப்பிட்ருக்குறோம். ஊட் நம்பர் தெரியுமா? தலையில வைக்கிறேன் இப்படி. ஹலோ சமீரா, எங்க இருக்கு? அப்பா சமீரா, அப்போ சமீராக்கு தான் கூப்பிடுவாங்க. சும்மா
இது மாதிரி இன்னொருத்தங்க வீட்டில் இருந்தால் கூப்பிட பிடிக்கும். சமீரா ஓவர். ரியல் டாஸ்க் இனி தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டே ஸ்டார்ட் ஆயாச்சுங்க. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க டெஸ்டினேஷனுக்கு வந்து போயாச்சு. நம்மளோட டீம் வந்து பர்ஃபெக்டாக அந்த டைமுக்கு அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டாங்க. குருவாயூர் டீம் வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம், கள்ளக்குறிச்சி டீம் நாங்கள் அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொருத்தராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது நிறைய ரிஸ்க் இருக்குதுங்க. அது வந்து அவங்களுக்கு நான் வந்து சேஃபாக அனுப்பிச்சி விடணும். என்னை நம்பி தான் வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனுப்புகிறாங்க. அதனால் அதுக்கான ட்ராவல் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அவங்கவுங்க இடத்துக்கு வந்து போய் சேர்கிற மாதிரி பண்ணியாச்சு. அங்கேருந்து அவங்களும் வந்து வீடியோஸ் வந்து எனக்கு வந்து எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் இங்கே சேலமில் அருணாவோட முகூர்த்தம் லுக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா முகூர்த்தம் லுக்குக்கு அவங்க ஒரு கொஞ்சம் டயர்டாகவே இருந்தாங்க. ஸோ அவங்கள ரொம்ப கம்ஃபர்ட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு நெக் பில்லோலாம் வச்சு அவங்கள வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து உட்கார வச்சு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேங்க, அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி. அருணாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளோட ஒர்க் நிறைய பார்த்துருக்கிறதுனால அவங்களுக்குன்னு வந்து எந்த ஐடியாவுமே இல்லைங்க. எனக்கு வந்து நீட்டாக சட்டிலாக வேணும் அவ்வளோதான், அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. நைட் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லுக். ரெண்டுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் அப் டு ஸ்கோர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். பர்சனலாக இந்த மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜுவல்ல எல்லாமே அவங்களே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த சாரீ ஃபோட்டோ வந்து ஃப்ளார் ரெடி பண்ணுறதுக்காக எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போடுவாங்க, பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக நேச்சுரலாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கூட அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க எடுத்திருந்த ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா 3 பீஸ் வர மாதிரி இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஹாரம் பார்த்திங்கன்னா சுற்றி ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் வந்து செப்பரேட்டாக பிரித்து வந்து சாரியோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது பலூன் டேப் வச்சு ஒட்டுறதை விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு வேளை 2வது சாரீ சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒட்டி விடுறது தான் வந்து பெட்டரு. ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ்? கரெக்ட் டைமுக்கு வந்து பிரைட் வந்துட்டாங்க. நல்லா பொறுமையாகவே வந்து ஒர்க் பண்ண முடிச்சுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் இன்னொரு மேக்கப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நான் போகணும். அதுக்கு முன்னாடியே நம்ம டீம் போய் அங்கே மேக்ஸிமம் ஒர்க் வந்து முடிச்சுட்டாங்க. இனி அடுத்து வந்து நான் அங்கே கிளம்ப போகிறேன். உண்மையாலுமே கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துட்டே இருக்கலான்னு இருந்துச்சுங்க, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரமாக போகணும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ராவல்லே வந்து அங்கே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சேலமில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் அவங்க வந்து ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து முடிச்சுட்டாங்க. இவங்க டாக்டர் கிருஷ்ணவேணி. இவங்களோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப்பில் விங்டு லைனர்லாம் வராமல் ரொம்ப போல்டான ஐஸ் எல்லாம் கொடுக்காம ரொம்ப சட்டிலாக வந்து இவங்களுக்கு ஐ மேக்கப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பண்ணியாச்சுங்க. இவங்க ஆக்சுவலாக பார்க்குறக்கு எந்த மாதிரி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெள்ளைக்கார பிள்ளைக்கு தமிழ் மேக்கப் போட்டால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. நான் கூட சொல்லிகிட்டே இருந்தேன், ஆமாங்க்கா எனக்கும் என்னை பார்க்குறக்கு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. இவங்களுக்கு நாம் கொடுத்துருந்த ஆக்சசரி பார்த்தீங்கன்னா ஹேர் டாலர்ஸும் நெத்திச்சுட்டி மட்டும் தாங்க. மற்ற எல்லா ஜுவல்ஸுமே அவங்க ஓனாகவே ரெடி பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு நெத்தி ரொம்ப அகலமாக கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இந்த மாதிரி நெத்திச்சுட்டி வைக்கும்போது நல்லா அது வந்து கவரேஜ் கொடுக்க முடியும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் இயரிங்கில் கை வச்சு அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுங்கள். நைஸ் மூவ், வெயிட் மூவ், அப்படியே கொஞ்சம் நல்லா சிரிங்க, நல்லா கேமரா பாருங்கள். ரெண்டு கையுமே ஜஸ்ட் கொஞ்சம் இங்கே ஒரு கை வச்சுக்கோங்க, ரைட் இங்கே எங்கள் கழுத்தில் அப்படி கொஞ்சம் அப்படியே உங்கள் ஷோல்டர் பார்க்குற மாதிரி இருங்க. அவ்வளோதான், சூப்பர். நைஸ், ஸ்மைல் பண்ணுங்கள்.
இவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு நான் மறுபடியும் அருணாவோட பிளேஸ்க்கு போனேங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரிசப்ஷனுக்காக மேக்கப் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வர டைம் பார்த்திங்கன்னா அப்போ தான் முகூர்த்தம் நடந்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே முகூர்த்தம் முடிஞ்சோடனே ஒரு ரிசப்ஷன் மேக்கப் அப்படின்னா பார்த்திங்கன்னா, என்ன தான் அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணாலும் டைம் பத்தாம தாங்க இருக்கும். இங்கே அந்த மாதிரி தான் ஆச்சு. கொஞ்சம் அவசர அவசரமாக ரெடி ஆகிற மாதிரி இருந்துச்சு. காலையில் 4:30 மணிக்கு போட்ட மேக்கப் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்தாங்க. அப்புறம் அடுத்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெறும் 45 நிமிஷம் தாங்க கிடச்சிது. இதில் நாங்கள் மேக்கப் ரிமூவும் பண்ணணும். இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த மேக்கப் போடுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப குயிக்காகவே நம்ம டீமில் 4 பேர் இருந்தோங்க. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக அடுத்த ஒர்க்கு பண்ணியாச்சு அவங்களுக்கு. அதனால ஹேர் மேக்கப்பே மாற்றியாச்சு. பின்னாடி எதுவும் பண்ணல. டே நெத்திச்சுட்டு ஒட்டிட்டீங்களா? கலர் வேரியேஷன்ஸ் இருக்குல்ல. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் மேம். இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு makeup. ஓகே, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் மேம். தேங்க்யூ. எக்ஸ்பெக்டட் லுக் அப்படியே இருந்துச்சு. ஓகே. இதோட 3 மேக்கப் அவங்களுக்கு பண்ணியாச்சுங்க. அவங்க ஃபேஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. எல்லா ஒர்க்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சு கொடுத்தாச்சுங்க. ரொம்ப குயிக்காகவே இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சுங்க. நம்ம மேக்கப் போகிற இடத்துல என்ன மாதிரியான டைம் டியூரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரியும் சில சுச்சுவேஷனில் நடக்கும். அதையும் மேனேஜ் பண்ணி, ஆனால் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக நம்ம மேக்கப் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி போன டீமும் குருவாயூர் போன டீமும் ஒர்க்கை ரொம்ப சூப்பராக முடிச்சிட்டாங்க. சில பர்சனல் ரீசனுக்காக அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியலைங்க. இங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டோம். இப்போ திருப்பூர் கிளம்ப வேண்டியதாங்க. அங்கே போய் ரெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு நாங்கள் போகணும். ஏடி அவருக்கு இவ்வளோ கெட்டண்ணா? சரி நான் போகிறேன் கூட்டுக்காரர்கிட்ட. இங்கோ பாருங்க. இப்போ என்ன பண்ணுவேன்? 2 நாள் செம்ம ரஷ்ஷான ஒர்க்கு. நம்மளோட டீம் ரொம்ப சூப்பராக முடிச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு தாங்க ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.